செங்கோல் மீடியா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து கள நிலவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வகையில் தற்போதைய கள நிலவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி செந்தில்நாதன் சார் நம்ம இடத்துல இணைந்திருக்க. வணக்கம் சார். வணக்கங்க. இது போன பகுதியோட பகுதி 2. போன பகுதியில் சொல்லியிருக்கோம், திருமாவளவன் வந்து ஏன் வந்துட்டு கேள்வி கேட்டீங்க. ஆமாம், எம்பி பதவியில் இருந்து இங்கே எம்எல்ஏ பதவிக்கு இப்போ சமீபத்தில் தான் நடந்துச்சு. 1.5 வருடம் தான் ஆகுது. 2 வருஷம் ஆச்சு. ஆமாம், 2 வருட காலங்கள் ஆகுது. 3 வருஷம். ஆமாம், ஓகேங்களா. பட் இந்த சூழ்நிலையில் ஏன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி பதவி விட்டு அஃப்கோர்ஸ் இதில் ஜெயிச்சிட்டாருன்னா அங்கே ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு இல்லைங்களா. ஸோ அந்த நிலைப்பாடுலேயே அவர் எம்பி பதவியிலிருந்து எம்எல்ஏ பதவிக்கு வரணும். பற்றி அதற்கான சூழ்நிலை என்ன அவசரமான அந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சு தமிழக இடத்துல, தமிழகத்துடைய தேர்தல் காலத்தில்? தமிழக அரசு சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசு சூழ்நிலை வீக்காயிடுச்சு. அரசு ஆளுமை வீக்காயிடுச்சு. எப்பவுமே ஒரு பெரிய ஒரு விலங்கு இறந்து போச்சுன்னா அது வந்து அந்த காட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிறிய விலங்குகளுக்கு, மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு உணவு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து சாதி கட்சிகள், சாதிய அமைப்பு சார்ந்த இயக்கங்கள், மத அமைப்பு சார்ந்த இயக்கங்கள், மத கட்சிகள் சிறு சிறு குழுக்களை வந்து ஒரு கட்டமைத்து அதற்கான அமைப்புகள், இப்படியா பல அமைப்புகள் இருக்கு. அதாவது பல அமைச்சர்கள் நாங்கள்லாம் போகும்போது, ஏங்க நர்ஸுங்களில் என்னங்க 10 சங்கம் இருக்குது, 15 சங்கம் இருக்குது, நாங்கள் அவங்கள்ட்ட கேட்போம், தமிழ்நாட்டில் 540 கட்சி வச்சுக்கிறீங்க, எல்லாத்தையும் ஒன்றாக்கிறீங்க, அப்புறம் நாங்கள் எங்கள் சங்கத்தெல்லாம் தான் வச்சுருக்கோம். அதுக்கு அவங்கள்ட்ட இருந்து பதிலே வராது. அப்படியே பார்ப்பாங்க, என்னடா பேசுறாரு. என்னன்னா சின்ன 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 அமைப்புகள் சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஃபார் தட் சிச்சுவேஷன். விச் சிச்சுவேஷன் மீன்ஸ் பெரிய தலை எப்போ விடும், அண்ணன் எப்போ காலியாகும், தென்னை எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ செத்து போவான், தென்னை எப்போ காலியாகும். ஸோ ஆல்ரெடி வந்து கலைஞர் வந்து தன்னுடைய வாழ்நாள் முடிஞ்சிச்சு. கலைஞருக்கு புரட்சி தலைவர் அம்மாவுடைய அவங்களுடைய வாழ்நாள் முடிஞ்சிச்சு. ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து இதை வந்து இங்கே சரியான ஒரு அரசியல் ஆளுமை இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் அரசியல் ஆளுமைன்னா எப்படிப்பட்ட ஆளுமைனா முகத்தை பார்த்தாலே ஓட்டு போட்டுருவாங்க தானே. அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. அந்த முகத்தை பார்த்து ஏன்னா அவங்க வந்து ரிப்பீட்டட்லி தே ஆர் ஷோயிங் தர் ஃபேஸ். எந்த ஒரு சபத்தை எடுத்தாலும் அவங்க முகம், அந்த சின்னம், எந்த ஒரு இடத்த பார்த்தாலும் அவங்களுடைய முகம் சின்னம் ரிப்பீட்டடாக அவங்க ஏற்கனவே நம்ம பேசியிருக்க மாட்டாங்க. அந்த பிரெயினில் வந்து அந்த ஃபேஸையும் அந்த சின்னத்தையும் அப்லோட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வந்து அவங்க டாக்டிக்ஸ், அவங்களுடைய டாக்டிக்ஸ். அது இப்படியா அதை பண்ணி 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 மக்களுக்கு வந்து அங்கே போன உடனே they are giving only 2 to 3 seconds for to press that button so that they change their they are not able to change their position, they are not able to regaining their ideas so that press that button. அவங்களால பண்ண முடியாது அந்த நேரத்தில். அந்த ஷார்ட் பீரியடில் இட்ஸ் நாட் ஏபிள் டு ரிகெய்னிங். நம்ம யாருக்கோ அவர் அப்படி பண்ணாரு, அவர் அப்படி பேசினார், இப்படி பேசினாரு, அவருக்கு போட்டுருவோம்னு இவங்க நினைக்கிறதுக்குள்ள கையை ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இவங்களுடைய பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுது. அப்போ இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆமாம், இப்போ வந்து அந்த 2 ஆளுமைகளுமே இல்லை. ஏன் இவர் வந்து திருப்பி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி, ஏப்பா உனக்கு தான் ஸ்டாலின் பேர் வச்சுக்கிறாங்க, கருணாநிதியே வந்து சொல்லலையாப்பா, முத்துவேல் கருணாநிதி அவர் சொல்லியாப்பா, நீ ஏப்பா அதை சொல்லிட்டு இருக்கிற, அவரு நான் மு கருணாநிதி ஆகிய நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நீ வந்து மு க ஸ்டாலின் ஆகிய நான் சொல்ல வேண்டியதுனப்பா, ஏப்பா இவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா
அட பாவி, அட முட்டாப்பையிலே, அவங்க மூஞ்ச தாண்டா அங்கங்க போட்டு 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 எங்க அப்பா மூஞ்ச தாண்டா போட்டு 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 அதனால தாண்டா நான் வந்து உள்ள வந்தேன். இன்னைக்கு நான் திருப்பி 20 வருஷம் என்னை என் மூஞ்ச எல்லாம் ரோட்ல இருக்கிற மொத்த இடத்துல என் மூஞ்ச வரைய வச்சு மக்கள் மனசுல என்னைக்கடா பதிய வச்சு நான் என்னைக்கடா வர்றது? கொஞ்சமாவது உனக்கு அரசியல் தெரியுதாடா? அவர் நம்மள திட்டுறாரு. அட பைத்தியக்கார பையிலே, இது தெரியாதாடா உனக்கு அப்படின்னு திட்டுறாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரு ஒவ்வொரு முறையும் எவ்ரி ஒன் ஆஃப் த டைம் ஹி இஸ் டெல்லிங் பிஜேபி வந்துரும், பிஜேபி வந்துரும். அது அது கடைசியில வரேன், அந்த மாதிரி வரேன். ஏன் இவரு பிஜேபி வந்துரும் பிஜேபி வந்துரும் அழகாருன்னா, இப்போ பிஜேபி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்காங்க. இவருக்கு ஏதாவது ஒரு அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும், போகணும் வரணும், பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணா இவங்களுக்கே பிரச்சனை போறாங்க. There are only two agencies. Only two agencies. ஒன்று இடி, இன்னொன்று சிபிஐ. அது வெயிட்டானது ரெண்டும். இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மெஜஸ்டிக்கானவங்க, கொஞ்சம் வந்து கௌரவமாக விசாரிக்கக்கூடிய ஆட்கள். சோறுலாம் வாங்கி போட்டு எல்லாத்தையும் பண்ணி, காஃபி வேணுமா, டீ வேணுமா, பூஸ்ட் வேணுமா, ஹார்லிக்ஸ் வேணுமா கேட்டு நீங்கள் என்ன தேவையோ அதை கொடுத்து பலவிதமான கேள்விகளை எல்லாம் கேட்டு ஒரு 150-200 கேள்வி கேட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி உங்கள்ட்ட உண்மையை வர வைக்கக்கூடிய டீம் சிபிஐ டீம். அடிக்க மாட்டாங்க, எடுக்கும்போதே அடிக்கலாம் மாட்டாங்க, உதைக்கலாம் மாட்டாங்க. ஆனால் ஒருவேளை தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துருச்சுன்னா விஜிலன்ஸ் யார் கண்ட்ரோலில் போவோம்? பிஜேபி. போலீஸ் யார் கண்ட்ரோலில் போவோம்? பிஜேபி கண்ட்ரோலில் போவோம். அவங்க சிபிஐ மாதிரி உட்கார வச்சு டீ வாங்கி கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து எல்லாம் விசாரிக்க மாட்டாங்க. யாரா அந்த தடியன்னு எடுக்கும் போதே இவங்களுக்கு விளவெழுத்து போயிடும். ஐயா சாமின்னு இந்த அடியை நீ வாங்குவியா? அவங்க கேள்வி தான். நாளைக்கு பிஜேபிக்காரன் உள்ள வந்துட்டானா, அவன் விசாரணை ஒன்று போட்டானா வச்சு வெளுன்னு வெளுப்பானே. ஏன்னா நம்ம ஊர் போலீஸ்காரங்க என்ன வந்து டெல்லி சிபிஐ மாதிரியா உட்கார வச்சு என்ன சாதாரண விசாரிப்பானா வச்சு வெளுத்து விடுவான்யா. எமையா அடி வாங்குறது? அதுக்கு தானே நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். பிஜேபி வந்துடும் போது பிஜேபி வந்துடும் வந்தா விசாரணை போட்டு விட்டானா எங்கேயும் நான் வந்து நீ சொல்லிட்டு போயிடுவேன் சர்வ சாதாரணமா. நாளைக்கு எமையா மாட்டேங்கிற அடி வாங்குறது. அதுதான் பிரச்சனை. அதனாலதான் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் இவங்க அலறதுக்கு காரணம் பயம் இருக்குதுல்ல. பிஜேபி வந்துடும் தன்னுடைய பயத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து உங்களுக்கு தெரியாதுங்க. அவங்களுக்கு மட்டும் நீங்க முழுசா அவங்களுடைய எல்லா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு அந்த உணவு பற்றாக்குறையாது. அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அது போய் நிக்கிறாங்க, வழியில் நிக்கிறாங்க 10 மணி நேரம் நின்றுருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு மொபைல் ரெஸ்ட் ரூம் பக்கத்துலயே அவங்க எங்க நிக்கிறாங்களோ அங்க வந்து மொபைல் ரெஸ்ட் ரூம் ஒண்ணு. பட் உண்மையிலே ஏன் அந்த மாதிரியான எல்லாமே பண்ணி கொடுத்து அவங்களுக்கான சம்பளத்தை வந்து அதிகம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க அடுத்தது இவன் தப்பு பண்ணா இவனே தூக்கி வச்சு உள்ள லாடு கட்டுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் ட்ரைனிங் போதெல்லாம் நீங்க பார்த்து போலீஸோட ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்த உடனே தொட்டைங்கன்னா அப்படியே வெடிச்சிருவாங்க. ஃபயர் அப்படி இருக்கும். போலீஸ் ட்ரைனிங் வந்து சாதாரண ட்ரைனிங் இல்லைங்க. போலீஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு வரும்போது அந்த அந்த ஒரு விஷயத்தினால தான் இன்னைக்கு ஒன்றும் இந்த போலீஸ்காரங்க தப்பு பண்ணாங்க, நாட்டுக்கு எதிராக போனாங்க, இருக்கிறவங்கிட்ட ஒன்னா 5-10 வாங்குவாங்க, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக என்ன பண்ணுவாங்க ஒழிய நாட்டுக்கு எதிராக செயல்படவே மாட்டாங்க. எந்த போலீஸ்காரனாவது எங்கேயாவது போய் நாட்டோட இது வந்து வித்துட்டு வந்துட்டான், பாகிஸ்தானி கூட உறவாடினா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சும்மா இந்த மக்களை கூட ஏதாவது 5-10 லஞ்சம் வாங்குவான், ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க ஒழிய நாட்டுக்கு எதிரான விஷயத்த போலீஸ்காரங்க செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்கன்னா அவங்க ட்ரைனிங் அது மாதிரி சாகர வரணும். அந்த அந்த நாட்டுப்பற்றை வந்து இதயத்தில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. இந்த ட்ரைனிங் கொடுக்குற ஆட்கள் வந்து ட்ரைனிங்ஸ் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அதை ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த ஃபேக்கல்ட்டியும் சாதாரண ஆள் கிடையாது. ரெண்டுமே பக்கா ப்ரிப்பேர்டு பர்சன். சரியான இடத்துல இருந்து சரியான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தலைமைகள் இல்லாமல் இந்த தேர்தல் நடக்குது. அப்போ இதை பயன்படுத்திக்கிட்டு தன்னை நிலைநிறுத்திக்குவாங்க திருமாவளவன் அவர்கள் வந்து எம்பியிலேருந்து எம்எல்ஏ எலெக்ஷன் இப்போ கட்ட. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, முதல்ல இருந்த அந்த வலுவான அமைப்பு இல்லை. அந்த வலுவான அமைப்பு இல்லைன்னொன்னே போனவன் வந்தவன் நடித்தவன் தூங்கினவன் ஒட்டு கேட்டவன் ஓரம் நின்றுவன் எல்லாம் அவன் ஒரு லெட்டர் பேட் அடிச்சுன்னு எல்லாம் உள்ள வந்துட்டான். நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு. ஸோ எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. நம்ம வந்து டெல்லியில் போய் உட்காந்துட்டு இவங்களுக்காக அதை பேசுகிறேன் இதை பேசுகிறேன்னு இப்படியே இருந்தால் அவருடைய பேசிக்கலி அவருடைய ஐடியா கரெக்டு. என்னென்னா வந்து சட்டம் படித்தவர், எம்ஏ கிரிமினாலஜி,
எம்எல் கிரிமினாலஜி. ஸோ அவருக்கு வந்து தெரியும், கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தவர், ஒரு போலீஸாக வேலை பார்த்தவர். அது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது. திருமாவளவன் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவர். அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவர். அவருக்கு வந்து நல்லாவே தெரியும், எங்கேருந்து சட்டங்களை உருவாக்குறாங்களோ அங்கே தானே நம்ம போயிட்டு எல்லாத்தையும் சேஞ்சஸ் பண்ணணும். இங்கே வந்து சேஞ்சஸ் பெருசாக பண்ணிட முடியாது. அளவு இந்தியாவுக்குள்ள நம்ம மக்கள் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவர் பண்ணாரு. அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ இறங்குறாருன்னா இங்கே வந்து பிளேஸ் வந்து வேக்கண்ட் ஆயிடுச்சு. முதல்ல வந்து மொத்தமாக எல்லாருக்கும் செய்யணும்னு நினைச்சது, இப்போ நம்ம மக்களுக்காவது எதாவது பண்ணணும். அப்போ திராவிட ஆட்சியினுடைய வெற்றி வந்து ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு நினைக்கலாமா? யாருமே இல்லை இல்லை, இதுக்குள்ள திராவிட மாடல் திராவிடம் அப்படிலாம் கிடையாதுங்க. இங்கே வந்து பெருந்தலைகள் 2 பேர் போயாச்சு. தேர்தலுக்கு அப்புறம் இப்போ கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தேர்தலுக்கு அப்புறம் கவர்னர் ஆட்சியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். கூட்டணி மாறுறதெல்லாம் இல்லை, கவர்னர் ஆட்சியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதான் நான் சொன்னேன், நேர்படி பேசுகிற ஒரு பண்ணு போட்டி எல்லாம் அக்கு வேறு ஆணி வேற பிச்சு பெனால் எடுத்து அதை அந்த எப்படியெல்லாம் அந்த பண்ணை பிச்சு எடுத்து இது பண்ண முடியுமா அப்படிலாம் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி இப்போ இந்த வாக்காளர்கள் ஓட்டை ஆளுக்கு அப்படியே பிச்சு பெனால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நாஸ்தி பண்ணி யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத அளவுக்கு படிக்கிறாங்க. 117 தொகுதிக்கு மேலே ஒரு தொகுதி வாங்கினா போதுங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இப்போ அதிகம். கடவுளே எப்படியாவது எனக்கு 118 கொடுத்துரு அப்படின்னு தான் இப்போ வேண்டுறாங்க. முதல்ல மாதிரி நான் வந்து 234 நான் வந்து தப்பு கணக்கு போட்டு 240 ஜெயிச்சிருவேன்லாம் முதல்ல கப்பலோட வந்திருந்தாங்க. ஆமாம், நான் எக்ஸ்ட்ரா வந்து 6 தொகுதியே நானே போட்டுக்குவேன், அதெல்லாம் அந்த கணக்கில் இருக்குது அப்படிலாம் சொல்லி இந்த ஆளுங்க தான் இருக்காங்க. இப்போ வந்து 117க்கு அப்புறம் ஒன்றும் எக்ஸ்ட்ரா கிடைச்சா போகிறோம் சாமி, காப்பாத்திரு சாமி அப்படின்னு வீட்டம்மாவை கோயிலாக அமைச்சிட்டு, ஏம்மா நீ போயிட்டு போய் சொல்லுமா, கும்பாபிஷேகம் பண்ணி விட்றேன், சொல்லுமா நிறைய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறேன். ஆமாம், அதுக்கெல்லாம் நம்ம அடுத்தது ஒரு கும்பாபிஷேகத்துடைய பிரச்சனை அதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது. இப்போ அவர் சொல்லியிருக்காரு நிறைய தேர்தல் அறிவிக்கல, நான் நிறைய கும்பாபிஷேகம் பண்ணுறேன். யாரு கேட்டாங்க? ஒன்னைய கும்பாபிஷேகம் பண்ண சொல்லி யாரு கேட்டாங்க? நீ தான் கடவுளே இல்லைன்றவன், நீ எதுக்கு மேலே வந்து கும்பாபிஷேகம் பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அதுலேயும் மிகப்பெரிய ஒரு குற்ற பின்னணிகள்லாம் நிறைய இது நிறைய திருடப்பட்டிருக்கிறது, திருட்டு செயல் நடந்திருக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம ஏன் திமுக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா இங்கே அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க, இப்போ காபந்து அரசாங்கம் வச்சுட்டு இருக்காங்க, அதனால அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏடிஎம்கே இதை பண்ணியிருந்தாலும் ஏடிஎம்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், பிஜேபி பண்ணியிருந்தாலும் பிஜேபி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இவங்க தான் இந்த கடைசி 5 வருஷம் அவங்க பண்ணாங்கிறதுனால அவங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறோம். ஏன் இவர் வந்து அண்ணன் திரும்ப வந்து திருப்பியும் தமிழக அரசியல் மாநில அரசியலுக்குள்ள ஏன் வர்றாருன்னா, அவருக்கு வந்து ரொம்ப நாள் புரியாத ஒரு விஷயம் இப்போ புரிஞ்சிச்சு. கடந்த 10 ஆண்டுகளில் அவருக்கு புரிஞ்சிக்க, அவர் அப்பயே வந்து அவர் வந்து he has to get back. சரி, தகவலுக்கு நன்றி. அந்த டைம்ல அவர் வந்திருக்கணும், 10 வருஷம் முன்னாடியே வந்திருக்கணும், வரல. இப்போ வந்திருக்கிறாரு, பார்ப்போம். நல்லாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஏன்னா அவர் இதை முதல்ல செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 45 தொகுதிகள் வந்து அவர் வந்து கேட்டு அடிச்சு வாங்கலாம். அவர் தெரியாமல் வந்து அங்கே தெரியாமல் இல்லை, ஒரு ப்ராடான சிந்தனையோட போயிட்டாரு. எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், சட்டத்தை அங்கேருந்து பாஸ் பண்ணாதான் இங்கே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓவர் இந்தியா ஃபுல்லாக சட்டம் வந்து அமல்படுத்தலாம். நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் தொடர்ந்து இங்கே அவங்களுடைய பலத்தை, பெரும்பான்மை பலத்தை இன்னும் அவங்களுடைய பலத்தை வேறு பெரும்பான்மைப்படுத்தி இருந்தாங்கன்னா இன்னைக்கு 8 தொகுதிகள் என்றது 20, 25, 30 தொகுதி. அவருக்கு அந்த சந்தர்ப்பம் வந்து அப்பவே இருந்துச்சு. ஹி ஹேஸ் டு கெட் பேக்ங்கிறது அந்த எப்போது வந்து ஜெயலலிதா வந்து இறந்து போனாங்களோ, கலைஞர் கருணாநிதி இறந்து போனாரோ அப்பயே வந்து அவர் வந்து வந்திருக்கணும். அப்பவே இருந்துச்சு அவருக்கு அந்த பொசிஷன் இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டார். அதை இக்னோர் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க வந்து திராவிட மாடல் அரசுன்னு நம்ம நான் என்ன நினைக்கிறோமோ அதை அவங்களே பண்றாங்கல்ல அப்படின்னு நினைச்சிட்டாரு. பட் எண்ட் ஆஃப் திஸ் டைம் சீட்டு வந்து இது பண்ணி சீட்டையும் நோட்டையும் அதிகமாக வேற ஒரு இடத்துக்கு கொடுக்கும் போது இவருக்கு தெரிஞ்சுது, ஆகா இவங்க திராவிட மாடல் இல்லப்பா, இவங்க வேற ஆட்கள், இவங்க பிரெயின் ட்ரைனர் இவங்க அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிச்சு. அதனால என்ன பண்ணிட்டாரு, சரி நம்ம திரும்பவும் மாநில அரசுக்குள்ள வந்து இதை வலுப்படுத்தி நம்ம வந்து சீட்டை அடிச்சு கேட்குற நிலைமையில இருக்கணும். 50 சீட்டு கொடுக்கவே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இல்லைன்னா நான் நின்றுக்கிறேன்,
எனக்கு 50 இடம் எனக்கு எங்க வேல்யூ. ஆமா, அந்த நிலைக்கு போய் இருந்திருக்கணும் இல்லையா? இத்தனை ஆண்டு கால அவர் அரசியல் விட்டுட்டாரு. இந்த 10 பயணத்துல. வருஷங்கள், ஆமா. கடந்த 10 வருஷம் அதுக்கு முன்னாடி ஆளுமை ஜாஸ்தி. ம். அப்ப அவரோட கூட்டணியில் மட்டும்தான் இருக்க முடியும். இந்த ஆளுமை போன பிறகு இவர் வந்துட்டு இருக்கணும் உடனே. இவர் வராமல் விட்டது இவருடைய தவறு. கடந்த 5 வருஷத்துல இவர் வந்து பெருசா இறங்கி பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா இறந்தப்போவே எடப்பாடி பழனிசாமி கையில வந்து ஆட்சி போகும் போதே இவர் வந்து என்ன பண்ணிருக்கணும், டக்குன்னு அங்கிருந்து இங்க தாவிட்டு நான் வந்து மாநில அரசுக்கு வரேன்னு. அந்த நேரத்தில் வந்து வந்தவங்க தான் இன்னைக்கு மெயினா பேசப்படக்கூடிய அந்த இதுல டெவலப் ஆகி வந்தவங்க தான் அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அப்பயே ப்ரிப்பேர்ல இருந்தவர் தான் விஜய். நான் இந்த தடவை நிக்கல, அடுத்த தடவை நிப்பேன் அப்பயே சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ வந்தவங்க தான் இன்னைக்கு வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த டைமை யூஸ் பண்ணுவாங்க. எப்போதுமே டைம் வந்து டைம் வில் நாட் வெயிட் ஃபார் யூ, வி ஹாவ் டு வெயிட் ஃபார் அவர் டைம். டைம் வரும்போது நீங்கள் கேப்சர் பண்ணிக்கணும். டைம் வந்து உங்களுக்காக எப்போதும் நிற்காது. அது அவர் அப்போ புரிஞ்சுக்கல, இப்போ ரொம்ப லேட், டூ லேட். இப்போ உங்களுக்கு நடுவில் ஒரு விஷயத்த சொன்னோம், வந்து ஏன் வந்து பிஜேபி வந்துரும்னு இவங்க வந்து பண்ணுறாங்க போகிறாங்கன்னு. அது சம்மந்தமாகவும் ஒரு தகவல் இருக்கு. அடுத்த எபிசோட் 3ல அதை கொண்டு வருவோம். சரிங்க, தகவல்களுக்கு மிக்க நன்றிங்க. நன்றி. பார்வையாளர்கள் தொடர்ந்து சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.